ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தன்னுடைய தோழர்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஹம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் தொழுகையை நடாத்திவிட்டு மிம்பர் படியிலிருந்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், வசியத்து சொல்கின்றார்கள். நான் அல்லாஹ்வுடைய இறை அழைப்பை எதிர்கொண்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது மிகவும் ஒரு வசியத்தையும் மிகவும் ஒரு உபதேசத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கின்றார்கள். இன்னி தாரிக்குன் ஃபீக்கும் தக்கலைன், நான் உங்களுக்கு மத்தியில் இரண்டு விடயங்களை, முக்கியமான இரண்டு விடயங்களை விட்டு செல்கின்றேன். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த விடயத்தில் முக்கியப்படுத்தி சொல்லுகின்றார்கள். கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய வேதமாகிய அல் குர்ஆன், வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி, இரண்டாவது என்னுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், என்னுடைய பரிசுத்த அஹ்லு பைத்தினர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லிவிட்டு, மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் தலில்லு பாதி அபதா, என்னுடைய அந்த இரண்டு வசியத்துக்கள் கிதாப் அல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆனையும் இன்னும் என்னுடைய பரிசுத்த குடும்பத்தினர்களையும் யார் கட்டியாக உறுதியாக பிடித்து கொள்கின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எனக்கு பின்னால் வழி தவற மாட்டார்கள் என்பதாக என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்ன இந்த விடயம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய வேதமாகிய அல் குர்ஆனையும் இன்னும் என்னுடைய அஹ்லுல் பைத்துக்களையும் யாரெல்லாம் பற்றி பிடிக்குகின்றார்களோ, யாரெல்லாம் அதை உறுதியாக பிடித்து கொண்டு அவர்களின் பால் வழி நடாத்தப்படுகின்றார்களோ அவர்கள் ஒருபோதும் எனக்கு பின்னால் வழி தவற மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் என்பது மிகவும் பிரபலியம் வாய்ந்த கிதாபுகளில் இடம்பெறுகின்றது. முஸ்லிம் கிரந்தமாக இருக்கட்டும், தபரானியாக இருக்கட்டும், திருமதியாக இருக்கட்டும், பல்வேறுபட்ட கிரந்தங்களில் பரவி கிடக்குகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ் மிகவும் தெளிவான சஹீஹான ஹதீஸாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே,